அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 11வது வாரத்திற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆதும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார் பற்றிய சரியான கூற்று காண்க. 1. புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர். 2. திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர். 3. தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். 4. காஞ்சிபுரத்திற்கு அருகில் அல்லூரில் பிறந்தார். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2, 3 சரி. 3வது கேள்வி, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 4வது கேள்வி, முத்துராமலிங்கம் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற சிறுகதை தொகுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வம்சவிருத்தி. 5வது கேள்வி, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஜி.யு. போப். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சு. விஸ்வரத்னம். 7வது கேள்வி, வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திரன். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரசூன் கம்சதேவ். 9வது கேள்வி, தமிழகத்தின் முதல் இலக்கண நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். 10வது கேள்வி, 8ஆம் தீர்த்தரங்கர் சந்திரபிரபாவின் கோவில் உள்ள மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈரோடு மாவட்டம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். 12வது கேள்வி, அழகிய பெரியவரின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அரவிந்தன். 13வது கேள்வி, அழகிய பெரியவரின் தமிழக அரசின் விருது பெற்ற புதினம். ஆன்சர் ஆப்ஷன் பி, தகப்பன் கொடி. 14வது கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தரளம் முத்து, மஞ்சை மயில், வட அரிநாடு திருமலை, தென் அரிநாடு குற்றாலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15வது கேள்வி, அழியுலாம் கொன்றை சூடும் குற்றாலம் தென் ஐயந்தன் ஆரிநாடங்கள் நாடே. இதில் கொன்றை மலரை சூடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவபெருமான். 16வது கேள்வி, உழுத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும் சிற்றிலக்கியம். பள்ளு. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. பள்ளு. 18வது கேள்வி, பள்ளிசை என்ற நூலின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் ஆப்ஷன் பி, முருகன். ஐங்குறு நூறு பற்றிய சரியான கூற்றினை காண்க. 1. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்டது. 2. வெண்பாக்களால் அமைந்த நூல். 3. 500 பாடல்களை கொண்ட நூல். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3. தவறான இணையை காண்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தல் திணை ஓதலந்தையார். 21வது கேள்வி, சங்கீத வித்ய மகாஞான சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ரஹாம் பண்டிதர். 22வது கேள்வி, ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, புலந்துறை முற்றிய கூடலூர் கிழார். 23வது கேள்வி, தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ரஹாம் பண்டிதர். 24வது கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, வரை, தோல், நுபாரம் சிலம்பு, மாசூனம் பாம்பு, புயம் தோல். 25வது கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்ணாமலையார். 26வது கேள்வி, அண்ணாமலையார் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை கலம்பகம். 27வது கேள்வி, குறுந்தொகை நூலை தொகுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பூரிக்கோ. 28வது கேள்வி, துஞ்சல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சுறுசுறுப்பு. 29வது கேள்வி, தமக்கென முயலால் நோன்தால் பிறக்கென முயலுனர் உண்மையானே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு. 30வது கேள்வி, நோன்மை என்னும் சொல்லுக்கு பொருத்தமான பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வலிமை. 31வது கேள்வி, எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, சி.சு. செல்லப்பா. சி.சு. செல்லப்பா அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சுதந்திர தாகம். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் பகுபத உறுப்புகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, பகுதி.
தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரன். தினவர்த்தமானி என்னும் இதழை நடத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெர்சிவால் பாரதியார். 36வது கேள்வி. அறத்துப்பாலுக்கு பொருத்தமற்ற இயல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளிபியல். 37வது கேள்வி. பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பற்றவனை பற்றுதல் உண்டாவது. பொருள்: பொருட்களின் துன்பம் அகலும், பற்றுக்கள் அகலும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 38வது கேள்வி. அன்னம்பிடு தூது, கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மீ. ராசேந்திரன். 39வது கேள்வி. நீலகேசி டேஷ் பாவகையால் ஆனது. ஆன்சர் ஆப்ஷன் டி, விருத்தாப்பா. பின்வருவனவற்றுள் நீலகேசி பற்றிய சரியான கூற்று காண்க. 1. இதன் ஆசிரியர் சமய திவாகர வாமன முனிவர். குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தமிழில் எழுதப்பட்ட முதல் தருகம் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படும் 8 தொகை நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. கருங்கடல் என்னும் சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈறுபேதல் இனமிகல். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழர் நேசன். பேனா என்னும் புனைப்பெயரில் நூல்களை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்புசாமி. ஈரா மீனாட்சி அவர்களின் படைப்புகளில் பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, நெறிக்கட்டு. 46வது கேள்வி. 9 அடிகளை சிற்றெல்லையாகவும் 12 அடிகளை பேரெல்லையாகவும் கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, நற்றிணை. நற்றிணையின் பேரெல்லை 12 அடி இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்ட பாடலை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, போதனார். 48வது கேள்வி. பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரசம், தேன், வரன், வறுமை, மதுகை, பெருமிதம், துப்பு, வலிமை. 49வது கேள்வி. நற்றிணை நூலை தொகுப்பித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பன்னாடு தந்த மாறன் வழுதி. 50வது கேள்வி. நசைபெறுது உடையார் நல்கலும் நல்குவார், பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென்சினை யாம் பொழிக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, குறுந்தொகை. ஜி.யு. போப் முதலில் தமிழ் சொற்பொழிவாற்றிய இடம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சாந்தோம். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜி.யு. போப். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் என்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தேசிய கவி. 54வது கேள்வி. கூற்று: ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார். காரணம்: ஆனந்தரங்கர் 2ஆம் சார்லஸ் கால நிகழ்வுகளை நாள் குறிப்பாக பதிவு செய்துள்ளார். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. 55வது கேள்வி. முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உமறு புலவர். 56வது கேள்வி. ஆனந்தரங்கர் பற்றிய சரியான கூற்று காண்க. 1. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 2. ஆனந்தரங்கர் பிள்ளைத்தமிழ் பாடியவர் அரிமதி தென்னகன். 3. ஆனந்தரங்கர் கோவை பாடியவர் தியாகராய தேசிகர். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 1, 4, 2. வரை, மலை, புடவி, உலகம், வாரணம், யானை, கோன், அரசன். 58வது கேள்வி. பின்வருவனவற்றில் சீரா புராணத்திற்கு பொருத்தமான கூற்று காண்க. 1. இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் முதன்மையானதாக விளங்குகிறது. 2. 3 காண்டம், 64 படலம், 5027 விருத்த பாடல்களை கொண்டது. 3. சீராத் என்பதற்கு வாழ்க்கை என்பது பொருள். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3. 59வது கேள்வி. நெடுந்தொகை நானூறு என்று அழைக்கப்படும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அகநானூறு. 60வது கேள்வி. தவறான இணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, குறிஞ்சி. 4, 14, 24, 34. பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலை, செந்நாய், மருதம், நீர்நாய், முல்லை, மான், குறிஞ்சி, புலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 62வது கேள்வி. 6 பெரும் பொழுதுகள் கொண்ட திணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மருதம் நெய்தல். நிறை என்று ஆசிரியர் தலை எனப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விளமுன் நிறை. உலக புத்தக நாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 23. 65வது கேள்வி.
தட்சிணமேரு என்னும் அழைக்கப்படும் கோவில். ஆன்சர் ஆப்ஷன் சி தஞ்சை பெரிய கோவில். 2 கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ராசராசன். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றால குறுவஞ்சி. மாணிக்கவாசகர் பற்றிய சரியான கூற்று காண்க. 1. சைவ சமயக்குரவர் 4வரில் ஒருவர். திருவாதவூரை சேர்ந்தவர். அரிமர்த்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். திருக்கோவையார் என்ற நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி மாணிக்கவாசகர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் சி சங்கரதாசு சுவாமிகள். லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுசூதனான். 72வது கேள்வி. திருவாசகம் பற்றிய தவறான கூற்றினை காண்க. 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக உள்ளது. 51 திருப்பதிகாரங்கள் உள்ளன. 658 பாடல்கள் அடங்கியுள்ளது. 38 சிவதடலங்கள் பாடப்பெற்றுள்ளன. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமன்று. பசுவையா என்னும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தர ராமசாமி. 74வது கேள்வி. பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நவை குற்றம், பதி நாடு, நிரயம் நரகம், ஏமம் பாதுகாப்பு. சேர மன்னர்களின் சிறப்புகளை எடுத்தியம்பும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து நூலின் 2ஆம் பதிப்பின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் ஆப்ஷன் பி இமயவர்மன் நெடுஞ்சேரலாதான். பதிற்றுப்பத்து நூலின் 2ஆம் பதிப்பின் ஆசிரியர் குமட்டூர் கண்ணனார். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டமளித்து பாராட்டப்பட்டவர் மயிலை சீனிவாச வெங்கடசாமி. பொருத்தமற்ற மரபு தொடர் காண்க. மேற்படிப்புக்காக என்ன பாடத்தை எடுப்பது என்று தெரியாமல் விழித்தான். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மதில் மேல் பூனை. 81வது கேள்வி. கூற்று. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை திருச்சாளலாகும். கூற்று 2. திருமங்கையாழ்வார் தமது பெரிய திருமொழியில் திருச்சாளல் வடிவத்தை பயன்படுத்தியுள்ளார். கூற்று 3. திருச்சாளல் வடிவத்தில் மாணிக்கவாசகர் 20 பாடல்களை பாடியுள்ளார். மேற்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பத்திரகிரியன். 83. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று கூறிய சித்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி திருமூலர். நிறைமொழி மாந்தர் எனப்படுபவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி சித்தர்கள். 85வது கேள்வி. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். அப்துல் ரஹ்மான் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை தொகுப்பு ஆலப்பனை. பொறுத்துக. சரியான ஆன்சர் தரங்கம் கடல், துரங்கதம் குதிரை, மல்லல் வளமை, உற்பவம் பிறவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1913ஆம் ஆண்டு. நேதாஜி இலக்கிய விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தானா குமாரசுவாமி. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்போம் என்ற பெயரில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி இன்குலாப். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். ஆன்சர் ஆப்ஷன் பி. 92வது கேள்வி. தமிழக அரசு பேராசிரியர் சுந்தரனார் பேரில் பல்கலைக்கழகம் நிறுவியுள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி. மனோன்மணியம் நூல் பற்றிய சரியான கூற்று காண்க. 1. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. எளிய நடையில் ஆசிரிய பாவால் அமைந்துள்ளது. 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்ட நூல். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 94வது கேள்வி. பேராசிரியர் சுந்தரனார் பற்றிய தவறான கூற்று காண்க. திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் பிறந்தவர். சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. இவர் இயற்றிய மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமன்று. சரியான இணை காண்க. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிருத்திகா யாஷினி. முதல் லோக் ஆயுதக் திருநங்கை நீதிபதி ஜோயிதா மொண்டல். தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடித்தள முதல் 3ஆம் பாலினத்தவர் தாரிகா பானு. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 96வது கேள்வி. தமிழினை கட்டுக்குள் அடங்காமல் செழுமையுற செய்ய இளைஞர்களை அழைத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிகா. தேசபக்தன் நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராக பணியாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிகா. கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரின்
இடம்பெற்ற மரபு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒலிமரபு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் பி இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். 100வது கேள்வி. கற்றேன் என்பாய் கற்றாய வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை என்ற இவ்வடிகள் பயின்று வருவது ஆன்சர் ஆப்ஷன் டி சீர்மோனை மற்றும் அடிமோனை.